ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுதான் வரப்போகின்ற மேசியாவை குறித்து முதல் தீர்க்க தரிசன வார்த்தை. இது எங்க நம்ம பார்க்கிறோம்னா, ஆதியாகமத்தில் நாம் இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் இயேசுவை குறித்து. அப்படி என்றால் ஆண்டவர் சர்வ ஞானி, எல்லாம் அறிந்திருக்கின்ற தேவன். மனிதன் பாவம் செய்வான் என்று முழுவதும் அறிந்திருந்தும் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கு ஒரு வாய்ப்பை தந்து ஆண்டவர் அவனை தோட்டத்தில் வைக்கின்றார். ஆனால் மனிதன் பாவம் செய்தது தேவனுக்கு எந்த விதத்திலும் அதிர்ச்சியை கொண்டு வருவது. எல்லாம் அறிந்திருக்கின்ற தேவன் ஏற்கனவே மனிதன் பாவம் செய்வான் என்றால் அதற்கு நிவாரணம் என்ன என்று ஏற்கனவே தேவன் தீர்மானித்திருந்தார். மனிதன் பாவத்தில் விழுந்தவுடன் அந்த தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, வரப்போகின்ற ஒருவர் அந்த சத்ருவின் தலையை நசுக்க போவான் என்று ஆண்டவர் அங்கேயே சொல்றார். என்ன அற்புதமான ஒரு தேவன், யோசித்து பாருங்களேன். இன்றைக்கும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிதாங்க செயல்படுறாரு. சர்வ ஞானி தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று அறிந்திருக்கின்றார். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் தேவன் முழுமையான அந்த தெரிந்து கொள்ளுதலை தேவன் தருகின்றார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு முன்பதாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கின்றேன், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கின்றேன். என்னுடைய விருப்பம் நீங்கள் எல்லாரும் எதை தெரிந்து கொள்ளணுங்க? ஜீவனை தெரிந்து கொள்ளணும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த தெரிந்து கொள்ளுதலை உங்கள் கரத்தில் தருகின்றேன் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கின்றார். இதுதான் அந்த தோட்டத்திலே நடந்த அதே காரியம். ஆண்டவர் எல்லாம் அறிந்தும் அப்படியும் தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு முழு அந்த இடத்துல சுதந்திரத்தை தந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பை தருகின்றார். ஆனாலும் தேவன் உலகத்தின் சிருஷ்டிப்பின் நாளிலிருந்தே உலகத்தின் மனிதனை எப்படி மீட்டுக் கொள்வார் என்று தேவன் அவருடைய மனதில் ஏற்கனவே திட்டத்தை வைத்திருந்தார்.